அன்பான உறவுகளே, எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு வினை இருக்கும். அந்த வினை எப்படின்னா, நம்ம சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பாதுகாக்கிறது, அன்பை செலுத்துறது எல்லாமே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். குறைகளே இல்லாமல் இருக்கும். அதுவே அந்த சின்ன சின்ன உரசல்கள் இருந்ததுன்னா, நீ என்ன தான் அந்த உரசல்களை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் பழையபடியே இருந்தாலும் உங்களை அங்கே ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்பாங்க. வேறு வேறு கோணத்தில் உங்களை பார்ப்பாங்க. ஆனாலும் உங்கள் அன்பை மட்டுமே முதன்மையை வச்சுக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் நேசித்த ஒரு உருவம், அந்த உருவம் நல்லபடியாக இருக்கணும். நான் நேசித்த மனிதர்கள், நான் நேசித்த அன்பு, அந்த தகாத வார்த்தைகளும் புரியாத சூழலும் உருவாகுதுன்னா, இந்த பிரபஞ்சம் ஏதோ நமக்கு கொடுக்க நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வரை நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற வாய், நீ இன்னைக்கு முக்கியம் இல்லை அப்படின்னாலும் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன்னா உறவுகள் அப்படி தான். எதுவும் நிரந்தரமான ஒரு சூழல் இருக்காது. அதில் என்ன உரசல் இருந்தாலும் அந்த உறவை இறுக பற்றிக்கணும்னா அன்பு மட்டும்தான். என்ன நடந்தாலும் நாம் நம்மளாக வாழணும். சில குணாதிசயங்கள் மாறுதுனாலும் அதன் போக்கில் விட்டுடணும். நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை பிடிக்கலன்னு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கான வழியை விட்டுட்டு அழகாக ஒதுங்கிடணும். இதுக்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அடம் பிடிக்கிறதுல 2 பேருக்குமே எரிச்சல் தான் வரும். உண்மையான அன்பு எப்பயுமே புரிஞ்சிக்கிச்சுன்னா ரொம்ப அழகாக ஆணித்தரமாக இருக்கும்.